For years எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் அண்ட் எக்ஸ்பர்டீஸ் வச்சு என்னோட ஃபேமிலி, என்னோட ரிலேட்டிவ்ஸ், என் ஹஸ்பண்ட், என் குழந்தைக்கு வர சின்ன சின்ன ஹெல்த் ப்ராப்ளம்ஸ்ல இருந்து பெரிய ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வரைக்கும் என்னோட ஹோமியோபதி மெடிசன்ஸ் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் நான் இதை வெளியில இருக்கிற பீப்புளுக்கு நான் கொண்டு போகவே இல்லைங்க. ஒரு நாள் என் அபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு லேடி தனக்கு கிட்னி ஸ்டோன் பெயின் இருக்குன்னு சொல்லி என்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்து அவங்களுக்கு அதுக்கு சொல்யூஷனும் கிடைச்சு இது பக்கத்தில் இருக்கிற பீப்புளுக்கெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகி நான் என்னோட அபார்ட்மெண்ட்லேயே ஒரு சின்ன ப்ராக்டிஸ் நான் செட் பண்ணேங்க. சரி, இது ஒரு நாள் கண்டிப்பா நம்ம கிளினிக் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கும்ன்றது நான் ஃபீல் பண்ணேன். பட் கரெக்டா அப்போதான் ஒரு பெரிய பிரச்சனைங்க. எங்களோட அபார்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட்ல இருந்து ஒரு மெசேஜ் வந்துச்சு. வெளியில இருந்து பேஷண்ட்ஸ் யாரும் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. என்னடா இது, ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முடிஞ்சு போச்சேன்னு நான் ரொம்ப உடைஞ்சு போயிட்டேங்க. பட் அப்போதான் கரெக்டா ஆஸ்திரேலியால இருந்து ஒரு ஃப்ரெண்டு எனக்கு மெசேஜ் பண்ணாங்க. அவங்க பையனுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, கோல்டு, காஃப், இம்யூனிட்டி இஷ்யூன்னு சொன்னாங்க. நீ நேரில் கூட நான் பார்க்கலையே, நான் எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுவேன்னு கேட்டது பையனோட மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ், அந்த காஃப் வீடியோ எடுத்து கூட அவங்க சென்ட் பண்ணாங்க. ஸோ எல்லாத்தையும் நான் இருந்த இடத்துல இருந்தே பார்த்து அனலைஸ் பண்ணி என்னால் அந்த பையனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடிஞ்சதுங்க. இன் ஜஸ்ட் அ கிளிக் ஆஃப் அ பட்டன். அப்போதான் நான் ரியலைஸ்ட், நேரில் வரலனாலும் ஆன்லைன்லேயே நம்மளால ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும்னு சொல்லி. அதுக்கப்புறம் இருக்கிற 4 இயர்ஸுக்கு நான் என்னோட ஃபுல் ஆன்லைன் கன்சல்டேஷன் சிஸ்டமை நான் ஃப்ரேம் பண்ணேங்க. தட் இஸ் வேர் ஐ ஃபவுண்ட் மை பிராண்ட் ஹோம் ஹோமியோ. வாட் ஸ்டார்டட் அஸ் அ ரோட் பிளாக் became the thing that made me